தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் இருக்கும் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட்டோட சரிபார்க்குதல் இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றது. முழுமையாக அதோட பார்ட் 1ல் ஆல்ரெடி போல்டு ஓட்ஸ் சரிபார்க்கப்பட்டு கேண்டிடேட்டோட சீஃப் ஏஜென்ட்டுக்கு சரிபார்க்கப்பட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ப்ரிலிமினரி மாக் போல், அதுக்கு பிறகு டீடைல்டு மாக் போல் 500க்கும் மேலான மாக் போல் எண்ணிக்கை செய்து அதுவும் சரிபார்க்கப்பட்டு விவிபேட்டோட எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்டு நேற்றைய தினம் இருந்த 2 வாக்குச்சாவடிகளும் முழுமையாக 100% வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இவிஎம்மோட வெராசிட்டி, ஒத்தென்டிசிட்டி செக் பண்ற ப்ராசஸ் தான் இது. முழுமையாக அது முடிவடைந்தது நேற்றுக்கு. இன்னைய தினம் வாக்குச்சாவடி போலிங் பூத் 17 மற்றும் 28 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளின் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் அண்ட் விவிபேட் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவும் போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மாக் போல் நடைபெற்று வருகிறது. மாக் போல், பிரிலிமினரி மாக் போல்ல போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டா இருக்கிறது. இந்த ப்ராசஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க தேர்தல் ஆணையம் ஒரு விரிவான வழிகாட்டுதல், ஒரு எஸ்ஓபி கொடுத்திருக்காங்க. எந்த டவுட்டும் போலிங் மெஷின் மேல இருக்கக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டுவதற்கும், அதோட வெளிப்படைத்தன்மையை எடுத்துக்காட்டுவதற்கும், நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குறதுக்கும் தான் இந்த ப்ராசஸ். நேற்றைய தினம் அது சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துக்காட்டியிருக்காங்க. இன்றைய தினம் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது இன்னும் 5 நாள்கள், நாளையிலிருந்து இன்னும் 5 நாள்கள் இது நடைபெறும். ஏன்னா 14 போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் விவிபேட் கவர் பண்ண வேண்டியதாக உள்ளது. இந்த ப்ராசஸ் நடைபெறும்போது பிற கட்சியினர்கள், பிற கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸும் அவங்களும் இங்கே அவைலபிளா இருக்காங்க. அவங்களோடையும் பிரசன்ஸ்ல தான் இது நடைபெற்று வருகிறது. எந்த ஃபால்ட்டும் இல்லை, 100% கரெக்டா இருக்கு. அது இல்ல, அவங்க சாட்டிஸ்ஃபைடா அவங்க கையெழுத்து போட்டே கொடுத்திருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடா அந்த சர்டிபிகேட்ல அவங்க அவங்களோட ஒப்புதலும் பெற்றிருக்காங்க. இந்த பணிகளில் அந்த ரிட்டர்னிங் ஆபீசரோட சார்பாக கிட்டத்தட்ட 15 பணியாளர்கள் ரிட்டர்னிங் ஆபீசர் சார்பாக இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் சார்பாக 10 பணியாளர்கள் நாங்களும் நியமனம் செஞ்சிருக்கோம். அதை தவிர போலீஸ்ல அதிகமான பாதுகாப்பு, இது கவுண்டிங் மாதிரி ஒரு ப்ராசஸ், கவுண்டிங்ல இருந்தா கூடியும் இவிஎம் மெஷின்ஸ் டீல் பண்ற ப்ராசஸ் போலீஸோட அதிகமான ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல ஒர்க்கர்ஸ், இந்த இவிஎம் மொபிலைஸ் பண்றதுக்கு 4 மாடி இருக்கு, அதுல எடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஒர்க்கர்ஸ் ஒரு 20 பேர் ஒர்க்கர்ஸ் ஈடுபடுத்துறாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் தேர்தல் ஆணையத்தோட இதுல கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. அதுக்கு கிளியரான வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ஆர் கிளரிக்கல் ஆர் எனி அதர் ஃபால்ட் இருந்தால் தேர்தல் ஆணையத்தோட நோட்டீஸுக்கு அது கொண்டு போகப்படும். தேர்தல் ஆணையத்துக்கு அது எடுத்து சொல்லும். ஆமா, இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இது மல்டிபிள் லெவல்ஸ்ல செக் பண்ணிருக்காங்க. நேற்றைய தினம் 100% சரி பார்த்திருக்காங்க. அதுக்கான டீடைல்டு கைட்லைன்ஸும் ஆல்ரெடி உண்டு. நன்றி, தேங்க்யூ.